ஜெபம் டிவி நேயர்களே, பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். மயிலாடுதுறை அருகே சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதால் 2 இளைஞர்களை கொலை செய்து சாராய வியாபாரி வீட்டிற்கு தீ வைத்து வீட்டை பொருள்களையும் சூறையாடி வருகின்றனர். மற்றொரு சாராய வியாபாரி வீடும் சூறையாடிப்பட்டு வருகிறது. சுற்று வட்டார பகுதிகளில் போலீசார் குவிப்பு. நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாக சாட்சியாக ஏற்படாதே. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன். அவனுக்கு எனக்கு செய்த தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்ற வார்த்தையின்படி இரட்டை கொலை செய்தவர்கள் மனம் திரும்பும்படியாகவும் இரு குடும்பங்களிடையே சமாதானம் நிலவும், பிரச்சனைகளை மேலும் வளர்க்காமல் கொலை செய்ய துணியாமலும் சமாதானம் அடைய நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். புதுச்சேரி ரெயின்போ நகரில் ரவுடிகளிடையே ஏற்பட்ட கைகலப்பில் 3 பேர் கொலை. பாழடைந்த வீட்டில் 2 சடலங்கள் கிடந்த நிலையில் படுகாயங்களுடன் மற்றொரு நபர் மருத்துவமனையில் உயிரிழப்பு. இது தொடர்பாக 10 பேரை பிடித்து போலீஸ் விசாரணை. ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் என்ற வார்த்தையின்படி இது போன்ற கொடூரமான செயலில் ஈடுபடும் நபர்கள் மனம் திரும்பவும், இது போன்ற பிரச்சனைகளை தூண்டி உயிரை பறிக்கும் சாவுக்கு அதிபதியான சத்துருவை கடிந்து நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கணவன் நினைவு நாளில் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உடலை புதைப்பதா எரிப்பதா என்பதில் இரு குடும்பத்தாருக்கும் மோதல் ஏற்பட்டது. பெண்ணின் சாவில் மர்மம் இருப்பதாக அவரது குடும்பத்தார் சந்தேகப்படுவதால் பிரேத பரிசோதனை வரும் வரை உடலை புதைக்க வேண்டும் என பெண்ணின் குடும்பத்தார் போராட்டம். நான் ஒரு காலம் இல்லாதது போல் இருந்து கர்ப்பத்தில் இருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன் என்ற வார்த்தையின்படி இது போன்ற சம்பவங்கள் எங்கும் எப்பொழுதும் நடைபெறாமல் இருக்கவும் தற்கொலை செய்ய தூண்டும் ஆவியை கடிந்து நம் பாரத்தோடு ஜெபிப்போம். கிருஷ்ணகிரி அருகே உள்ள பந்தாரா பள்ளியில் தனியார் ஹோட்டல் மேலாளரை வெட்டுவதற்காக கையில் அரிவாளுடன் துரத்திய ரவுடி. ரவுடிக்கு வேண்டப்பட்ட ஊழியர் மீது உணவக மேலாளர் பொய் குற்றச்சாட்டு கூறியதாக தகராறு. துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சூளைக்கும் ஒப்பாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி இது போன்ற செயலில் ஈடுபடும் நபர்கள் மனம் திரும்பவும் பிரச்சனையை உண்டு பண்ணும் ஆவியை கடிந்து நம் பாரத்தோடு ஜெபிப்போம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 5 தினங்களுக்கு முன்பு சாலையோரம் விளையாடி கொண்டிருந்த போது சரக்கு வாகனம் மோதி படுகாயமடைந்த 3 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வாகன ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் போராட்டம். நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாமே என்ற வார்த்தையின்படி வாகன ஓட்டுநர்கள் சாலையில் என்ன நடக்கிறது, யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வாகனத்தை இயக்கவும், ஒவ்வொரு வாகன ஓட்டுநர்கள் கவனம் சிதறாமல் இருக்கவும், விபத்துகளை ஏற்படுத்தி உயிர் பலி வாங்கும் ஆவியை கடிந்து நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். பாளையங்கோட்டையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தற்காலிக பேராசிரியரை போலீசார் கைது செய்தனர். இரவில் ஆபாச படங்களையும் குறுஞ்செய்திகளையும் தனக்கு தொடர்ந்து அனுப்பியதாக புகார். மாயமான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்க மட்டும் போதுமென்று போகிறது என்ற வார்த்தையின்படி தொடர்ந்து இது போன்ற குற்றங்களை செய்யும் ஆசிரியர்கள் மனம் திரும்பவும், வேசித்தன ஆவியை தூண்டி தொல்லைகளை கொடுக்கும் விபரீத எண்ணங்களை உருவாக்கும் சத்துருவை கடிந்து நம் பாரத்தோடு ஜெபிப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான 10ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயற்சி செய்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோரும் உறவினர்களும் பள்ளியை முற்றுகையிட்டனர். ஆசிரியர் உசேன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர்கள் கோரிக்கை. உசேன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டு இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்ற வார்த்தையின்படி மாணவர்களுக்கு இது போன்ற பாலியல் தொல்லை கொடுக்கும் நபர்கள் மனம் திரும்பவும்
பெண் பிள்ளைகளை பாலியல் தொல்லை என்ற நிலையில் ஆண் பிள்ளைகளுக்கும் இது போன்ற அவல நிலை வராதபடிக்கு சோதோம் கோமரா ஆவியை கடிந்து நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். சென்னை குரோம்பேட்டையில் போலீஸ் உடை அணிந்து போலீஸ் என கூறி 70 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணத்தை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக தகவல். சோம்பேறின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதனால் அவன் ஆசை அவனை கொல்லும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவன் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் என்ற வார்த்தையின்படி வேஷம் போட்டு கொள்ளையடிக்கும் ஈடுபடும் மக்கள் மனம் திரும்பவும், பொதுமக்கள் இது போன்ற நபர்களிடம் விசாரித்து பணத்தை தருவதை தவிர்க்கவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். பழக்கடையில் தொடரும் ரெய்டு. குமுறிய பழ வியாபாரிகள். என்ரேப் 4 பாக்கெட் வைத்தால்தான் பழம் பழுக்கும் என வியாபாரிகள் கூறியதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் 4 பாக்கெட் வைக்க அதிகாரிகள் உத்தரவு. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான் என்ற வார்த்தையின்படி பொதுமக்களுக்கு கொடுக்கும் பழங்கள் என்ரேப் அதிகமாக வைக்காமல் இருக்கவும், பழ வியாபாரிகள் பணத்தை கருத்தில் வைக்காமல் மக்கள் நலனை கருத்தில் வைக்கும் எண்ணம் உருவாக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜெபங்களாக உங்களுக்கு மாற்றிருக்கிறோம். நிறைய ஜெப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபரப்பாகும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜெபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே